சினிமா கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் மதம் கிடையாது, ஜாதி கிடையாது, எல்லை மாநிலம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. ஸோ தமிழ்நாட்டை வந்து ஒரு சினிமா கலைஞர் ஆண்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படத்தில் வந்து சினிமாக்கார பையில நீங்கள் வாழலாம் ஆளக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டயலாக் வருது. ஸோ இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையுமே சினிமாக்காரங்க இருக்காங்கண்ணா. சினிமாவும் பிரிக்க முடியாது, அரசியலையும் பிரிக்க முடியாது. அரசியலில் இருக்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ யூடியூப்பில் கூட ஒன்று நல்ல கலெக்ஷன்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இது இல்லைண்ணா. இப்போ இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறோம், எல்லாருமே எல்லாத்துமே அணுகணும். அதுதான் ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டாக இருக்கும்ண்ணா. இல்லை அப்படி சொல்கிறேன். நீங்கள் அந்த படத்தை முதல்ல ட்ரெய்லர் இந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். ஆனால் ட்ரெய்லர்னா டீஸ் பண்ணணும். அதை டீசர் ட்ரெய்லர் கிடையாது. நான் டீஸ்னா வி ஹேவ் டு டீஸ் சம்திங் இல்லைண்ணா. இப்போ இதனால தானே பேசும் பொருளாக இருக்குது, இதனால தானே கொஷின் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை இது பண்ணுறோம், ப்ராப்பராக டெலிவர் பண்ணணும். அதுக்கு இது பேசும் பொருளாக இல்லை. இது நீங்கள் இல்லை நிறைய டீகோட் இருக்குது. படத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்க, இதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ இருக்கிற அந்த அப்பா சொன்ன 4 டீம் 5 டீம் எல்லாமே சினிமாக்காரங்க தானே. இப்போ நம்மளுமே சினிமாக்காரங்க தானே.